வணக்கம். நாங்கள் நம்ம அடுத்த திருக்குறளை பார்க்கலாம். விண்ணென்று பேப்பீர் வெள்ளீர் வியன் உலகத்து உள்நின்று உதற்றும் பசி. மலர்ந்து கிடக்கும் காட்டில் அன்பும் அறிவும் நிறைந்த ஆடு கோகோவும் புத்திசாலியான எலி ரிசோவும் வாழ்ந்தனர். அண்டை காட்டில் பல விலங்குகள் வசித்து வந்தன. சிறுநீரகத்தை போன்று ஹாலா என்ற சுருக்கமான ஹைனா மிக சாதாரணமாக தனது சொந்த லாபத்தையே தேடினான். ஒரு வருடம் மழை வராமல் ஆறுகள் வற்ற ஆரம்பித்து செடிகள் வாட ஆரம்பித்தன. காட்டின் விலங்குகள் வரவிருக்கும் பஞ்சத்தை பற்றி கவலைக்குள்ளாகினர். நண்பர்களே, நாம் ஒன்றிணைந்து எங்கள் மீதமுள்ள வளங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். ஒற்றுமையின் மூலம் மட்டுமே நாம் இந்த வறட்சியில் இருந்து பிழைக்க முடியும். ஆரஞ்சு. ஆம், கோகோ சரியாக சொல்கிறார். நான் எனது உணவை ஏன் பகிர வேண்டும்? அதை கண்டுபிடிக்க நான் கடினமாக உழைத்தேன். ஹாலா, நாங்கள் அனைவரும் இதிலிருந்து ஒன்றாக இருக்கிறோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவவில்லை என்றால் நாம் அனைவரும் துன்பப்படுவோம். வறட்சி அதிகரிக்கும் போது கோகோ மற்றும் ரெஜோ உணவை சேகரித்து சமமாக பகிர்ந்தார்கள். ஆனால் ஹாலோ தனது சேமிப்புகளை அனுப்பியதிலேயே இருந்தார். அவருக்கு மட்டுமே யோசித்தார். நாம் மேலும் உணவை கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை ஒரு மறைவு வளம் இருக்கலாம். நாம் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. காடின் ஆழத்தில் மறைந்திருக்கும் கடந்த காலத்தின் ஒரு புனைகதை உள்ளது. நாம் அதை கண்டுபிடித்தால் அது நம்மை எல்லத்தை காப்பாற்றும். மறைந்திருந்த நீரூற்று நீ சொல்கிறாய்? பேராசையால் மூழ்கி ஹாலா ஒருவனாக காடு ஆழமாக சென்றான். ஆனால் பயணம் ஆபத்தானது மற்றும் விரைவில் அவன் தன்னை தற்காப்பு இன்றி பசியாகவும் திரும்பிச் செல்லாதிருப்பதில் கண்டுபிடித்தான். ஹாலா, உனக்கு இது? நான் தனியாகவே அந்த நிலவளத்தை தேட முயன்றேன். ஆனால் நான் திசை மாறிவிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் ஹாலா. ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக வேலை செய்தால் மட்டுமே உயிர் வாழ முடியும். வாங்க, எங்களைச் சேருங்கள். ஒன்றாக நாங்கள் ஊற்றை பிழையோட்டி எங்கள் காடுகளை பாதுகாக்கலாம். அனைவரும் ஒன்றிணைந்த முயற்சியில் விலங்குகள் மறைந்திருந்த நீரூற்றை கண்டுபிடித்தார்கள். நீர் மிக்கதாக வெளியேறியது. காடை உயிர்ப்பித்து அவர்களின் வீட்டில் வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வந்தனர். இது நம்மை எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். ஒன்றுபட்டு ஒற்றுமையாகவே நாம் பெரிய சவால்களை கடந்து செல்ல முடியும். எனது சுயநலத்திற்காக மன்னிக்கவும். நாம் ஒன்றிணைந்தால் நாம் வலிமையுடன் இருப்பதை நான் கற்றுக்கொண்டேன். அந்த வகையில் ஒற்றுமையின் சக்திக்கும் மற்றும் ஒன்றாகச் செயல்படுவதின் ஞானத்திற்கும் சாட்சியமாக காட்டில் மீண்டும் செழித்து வளர்ந்தது. நம் ஒன்று நின்றால் வலிமையோட வாழ்ந்து எதையும் சாதிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.